எடுன்னு. ஐயோ, ஐயோ, போன் எடுன்னு. போன் எடு. ஐயோ, அண்ணா போன் எடுக்க மாட்டேங்குதே. இப்ப என்ன பண்றது? டைம் ஆயிடுச்சு. காலையில எந்திரிச்சு ஊருக்கு போயிடலாம் நினைச்சேன். இப்படி அசந்து தூங்கிட்டேனே. நான் வீட்டுக்கு போலன்னா முத்தழகு போலீஸ் ஸ்டேஷன் போயிருப்பாளே. என்ன பண்றது? உடனே ஃபோன் பண்ணி ஆகணும். என்னது அசாத் இத்தனை தடவை ஃபோன் பண்ணியிருக்கா? என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. சஞ்சீவ், அபி, சஞ்சீவ் எப்ப எழுந்த? இதோ இப்பதான் எழுந்திருச்சேன். நீ எழுந்திருச்சிருப்பன்னு நினைச்சு உனக்கு காஃபி கொடுக்க முதலே ரூமுக்கு வந்தேன். நீ அசந்து தூங்கிட்டு இருந்த. தூங்கனை எழுப்பி விட்டுருக்கலாம்ல. நான் அந்த பிரச்சனையை சமாளிக்க டைம் கிடைச்சிருக்கோம்ல. பிரச்சனையா? இல்ல, வயிற்றுல கொஞ்சம் பிரச்சனை, அதைத்தான் சொன்னேன். சரி, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் ராசாத்துக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் என்ன நடந்துச்சுன்னு கேட்போம். ஹலோ அண்ணா. என்ன ராசாத்தி, எதுக்கு இத்தனை தடவை கால் பண்ணிருக்க? என்னாச்சு? அண்ணா, ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. என்ன பிரச்சனை? முத்தழகு நீ போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து இன்னும் வரலன்னு சொல்லி ஊரே கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பிரச்சனை பண்ண போயிருக்கா. ஊரே கூட்டிட்டா? ஐயா ஆமாண்ணே. முத்தழகு கூட அப்பா வசந்த் எல்லாருமே போயிருக்காங்க. ஊரே போய் நம்ம ஊர் போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கும். முத்தழகு போலீஸ் கிட்ட நீ எங்கன்னு கேப்பா. அவங்க நேத்து நாங்க உங்க வீட்டுக்கு வரவே இல்லைன்னு சொல்லுவாங்க. உடனே போலீஸ் கிட்ட சண்டை போடுவா. போலீஸ் நீ எங்க இருக்குன்னு தேட ஆரம்பிக்கும். அப்புறம் அபி வீட்டுல நீ இருக்கிற விஷயம் முத்தழகுக்கு தெரிஞ்சிரும். ராசாத்தி, நீ சொல்றதெல்லாம் நடக்கவே கூடாது. அப்படி நடந்துச்சு, முத்தழகு அபி ரெண்டு பேருமே உயிரோட இருக்க மாட்டாங்க. தெரியுதுல, அப்ப உடனே கிளம்பி வா. முட்டாள் மாதிரி பேசாத ராசாத்தி. 600 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கேன். உடனே கிளம்பி வானா எப்படி வர்றது? ஐயோ, அப்ப முத்தழகு கிட்ட போன் பண்ணி பேசி அவளை எப்படியாவது ஸ்டேஷனுக்கு போக விடாம தடு. பண்றேன். மாமா தான் கூப்பிடுறாரு. பேசு. ஹலோ மாமா. முத்தழகு எங்க இருக்க? உன்னை பார்க்கதான் மாமா. ஊரையே கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இருக்கேன். எது? ஊரை கூட்டிட்டு வந்துட்டு இருக்கியா? பின்ன என்ன மாமா, எந்த தப்புமே பண்ணாத உன்னை போலீஸ் விசாரணைன்னு சொல்லி நேத்து புடிச்சிட்டு போனாங்க. இப்ப வரைக்கும் உன்னை விடல. உன்னை கூட்டிட்டு போன போலீஸ நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்க வேண்டாம். அதான் ஊர் ஆளுங்களை கூட்டிட்டு நியாயம் கேட்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்துட்டு இருக்கேன்.
முத்தழகு, நீ ஒரு நியாயமும் கேட்க வேண்டாம். ஏன் மாமா? இது கொஞ்சம் பெரிய கேஸ். தப்பு என் மேலதான் இருக்கு. என்ன மாமா சொல்ற நீ? நீ ஒன்னும் பயப்படாத. நான் அந்த கருப்பு கொட்டை வச்செல்லாம் பேசியாச்சு. மத்தியானத்துக்குள்ள என்ன வெளியே கொண்டு வரதா சொல்லிட்டாரு. இந்த நேரத்துல நீ ஊர் ஆளுங்களோட போலீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து பிரச்சனை பண்ணேன்னு வச்சுக்கோ, அப்புறம் எனக்கு தான் சிக்கல். புரியுது மாமா. சரி, நீ என்ன பண்ற? உடனே இப்ப வீட்டு கிளம்பு. சரி. முத்தழகு, பாண்டி என்ன சொன்னா? யாரும் போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டாம், நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இதைத்தான் நான் அப்பவே சொன்ன, கேட்டியா நீ? எப்பா, பிரச்சனை முடிஞ்சு போச்சு, எல்லாரும் வீட்டுக்கு போங்க. இதுக்குதான் நான் அப்பவே சொன்னேன், இந்த முத்தழகு பேச்சு கேட்டு வரக்கூடாதுன்னு. வாங்கய்யா போலாம். வாங்க. நம்ம எதுக்கு இங்க நிக்கணும்? வாமா, வீட்டுக்கு போலாம். சட்னி ஏதாவது வேணுமா? வேணாம் வேணாம். சரி. வா அபி. என்ன சஞ்சு வந்துட்டானா? வந்துட்டா அத்தை. நைட்டே வந்துட்டா. நான் தான் தோசை ஊத்தி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு ரொம்ப டயர்டா இருக்குன்னு படுத்துட்டான். இப்பதான் எழுந்திருச்சிருக்கான். அவனுக்கு காஃபி எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். ஓ சரி. சஞ்சீவ குளிச்சுட்டு சீக்கிரமா கீழே வர சொல்லு. அவன் கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சரிங்க அத்தை. வா, காஃபி போட்டு தரேன், எடுத்துட்டு போ. மா என்னென்ன சொல்றா பாருங்க. வா. மா, அந்த அபி பைத்தியத்தை நம்ப வைக்க குடும்பமே பைத்தியமா நடிச்சிட்டு இருக்கு. ஆமா ஸ்ரீஜா, இல்லாத சஞ்சீவ பத்தி இருக்கிற மாதிரி சீரியஸா பேசிட்டு இருக்காங்க. புதுசா யாராவது நம்ம வீட்டுக்குள்ள வந்தாங்க, இதையெல்லாம் பார்த்து சஞ்சீவ்னு ஒரு கேரக்டர் உண்மையாவே இந்த வீட்ல இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. ஆமாமா, அந்த மாதிரி எல்லாம் நடிக்கிறாங்க. பைத்தியம் பைத்தியம். சரியான பைத்தியங்க, முட்டாளுங்க. வா போலாம். அப்பாடா, ஒரு வழியா முத்தழகிட்ட எப்படியோ பேசி சமாளிச்சு நமக்கு வர இருந்த கண்டத்துல இருந்து தப்பிச்சாச்சு. இன்னும் பாத்ரூம்ல இருந்து வரலையா? சஞ்சீவ், சஞ்சீவ், என்ன அபி? குளிக்கிறியா? ஆமா, குளிக்க போறேன். நான் உனக்கு குடிக்க காஃபி எடுத்துட்டு வந்தேன், அதை இங்க வச்சுட்டு போறேன். நீ குளிச்சுட்டு காஃபியை குடிச்சிட்டு கீழே வா. அத்தை உன்கிட்ட ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா? அம்மா என்கிட்ட முக்கியமான விஷயம் பேச போறாங்களா? என்ன பேச போறாங்க? சரி, நான் வரேன். ஸ்ரீஜா, இந்த வீட்ல எல்லாரும் பண்றத பார்த்தா எனக்கு ஏதோ பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில இருக்கிற மாதிரியே இருக்குடி. எனக்கும் தாமா, நடக்கிறதெல்லாம் பார்க்க செம்ம காமெடியா இருக்கு. அபி இல்லாத சஞ்சீவ் கிட்ட எப்படி ஸ்ரீஜா பேசுவா? சஞ்சீவ், காஃபி சாப்பிடுறியா? சஞ்சீவ், குளிச்சிட்டியா? மா, இன்னும் அவ பண்றதை விட நீ பண்றதை பார்க்கதாமா காமெடியா இருக்கு. நான் பண்றத பாக்கும்போதே உனக்கு இவ்வளவு காமெடியா இருக்கே, அவ பண்றத நேர்ல பார்த்தா நமக்கு எப்படி இருக்கும்? ஆமாமா, அபி அவ ரூமுக்குள்ள சஞ்சீவ் கூட இருக்கிறதா நினைச்சு தனியா பேசிக்கிட்டு இருக்கிறத வா போய் பார்த்து சிரிப்போம். சரி வா, போலாம் வா. எதுக்கு அம்மா என்ன கூப்பிடுறாங்க? சந்தோஷ், என்னங்க காலி, உனக்கு காஃபி ஏதாவது வேணுமா? எனக்கு வேணாங்கா, இப்பதான் ஃபுல்லா சாப்பிட்டேங்க. அம்மா, வா சஞ்சீவ். அபி, நீ சொன்ன மாதிரியே உன் சஞ்சீவ் பழைய மாதிரி மாறிட்டான்.
ஸ்ரீஜா என்ன சஞ்சீவ்னு சொல்றாங்க? வா, சஞ்சீவ் எப்படிங்க? மா, என்னம்மா ஆச்சு? எப்படி இவங்க? என்னம்மா, என்ன விஷயம்? சஞ்சீவ், நான் சந்தோஷ் கிட்ட சொல்லிட்டேன். இனி நீ எந்த வேலையும் பார்க்க வேண்டாம். உன் ஆபீஸ கொஞ்ச நாளைக்கு சந்தோஷே பாத்துப்பான். ஆமா சஞ்சீவ், உன் ஆபீஸ நானே பாத்துக்கிறேன். நீ ஃப்ரீயா இரு. அபிக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் நீ அபியை விட்டு எங்கேயும் போக வேணாம். அபி கூட ஹாப்பியா இரு. அக்கா, மாப்பிள்ள அதெல்லாம் தங்கச்சியை பத்திரமா பாத்துப்பாங்கக்கா. நீலாம் ஒன்னும் கவலைப்படாதக்கா, விடுக்கா. இருக்கியோ என்ன மாப்பிள்ள இப்படி முறைக்கிறாரு? மா, காளி நம்ம கிட்ட அபிக்கு வியாதி அப்படி இப்படின்னு போய் சொல்லி நம்மள முட்டாளாக்கிட்டாமா. ஆமா ஸ்ரீஜா, உண்மையாவே இந்த குடும்பம் பைத்தியம் இல்ல. காளி சொன்னத இத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருந்த நாம தான் பைத்தியம். சரி வாமா. எங்க போற? இல்ல, தென்காசில இருந்து சென்னைக்கு எப்படி வந்தானு நான் கேட்டு வந்துடுறேன். ஐயோ, உன்னை அப்படியே நானே தள்ளி விட்டுருவேன். வாமா வா. என்னம்மா நடக்குதுங்க? சஞ்சீவ் எப்படி இங்க வந்தா? அதான் ஸ்ரீஜா, எனக்கும் தெரியல. பாண்டிய கணேசன் கத்தியால குத்தி கொன்னுட்டான். பாண்டி உடம்ப அண்ணாச்சி ஆளுங்க தூக்கிட்டு போயிட்டாங்க. சஞ்சீவ் முத்தழகு கழுத்துல தாலி கட்டிட்டான். நாம தான் நின்னு பார்த்தோமே அத. அப்புறம் எப்படி சஞ்சீவ் இங்க வந்தா? எனக்கு ஒண்ணுமே புரியல ஸ்ரீஜா. செத்த பாண்டி திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ நம்ம வீட்ல இருக்கிறது கண்டிப்பா அந்த சஞ்சீவ் தான். நீ சொல்ற மாதிரி இருந்தா கூட சஞ்சீவ் எதுக்கு இங்க வரணும்? சஞ்சீவுக்கு தான் சஞ்சீவுங்கிற விஷயம் தெரிஞ்சிட்டா நம்ம வீட்டுக்கு வரதானே செய்வான். அப்ப சஞ்சீவுக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னு சொல்றியா? சஞ்சீவுக்கு நினைவு திரும்பிருக்க சான்ஸே இல்ல. ஏன் சொல்றேன்னா, சஞ்சீவுக்கு இது வரைக்கும் எல்லா பிரச்சனையும் நாம தான் கொடுத்தோம். அபியும் சஞ்சீவையும் பிரிக்க நினைச்சோன்னு சஞ்சீவுக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை அவனுக்கு நினைவு திரும்பி இருந்தா அவனோட முதல் வேலை நம்மள இந்த வீட்டை விட்டு அடிச்சு விரட்டுறதுதான். ஆனா இப்ப வரைக்கும் சஞ்சீவ் அத பண்ணல. சோ சஞ்சீவுக்கு நினைவு திரும்பிருக்க சான்ஸே இல்ல. இப்ப நீ என்ன சொல்ல வர ஸ்ரீஜா? சஞ்சீவுக்கு நினைவு திரும்பாமலே தான் சஞ்சீவுங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு சொல்றேன். சஞ்சீவ் முத்தழகு கழுத்துல தாலியை கட்டிட்டு அபி கூட வந்து ஒண்ணு சேர்ந்துட்டானா? ஏய், என்ன ஸ்ரீஜா சிரிக்கிற? அம்மா, சஞ்சீவ் தெரிஞ்சோ தெரியாமலோ புலிவால புடிச்சிட்டான். விட்டா புலி கடிச்சிரும். சஞ்சீவால ரொம்ப நேரத்துக்கு புலிவால புடிச்சிட்டு நிக்கவும் முடியாது. நாம நிக்கவும் விடக்கூடாது. ஸ்ரீஜா, எனக்கு ஏதாவது புரியுற மாதிரி சொல்லண்டி. நாம முத்தழகுக்கு போன் பண்ணி சஞ்சீவ பத்தி போட்டு கொடுத்துடலான்னு சொல்றேன். ஏய், நம்ம சொன்னா முத்தழகு நம்புவாளா? ஏன் நம்ப மாட்டா? சஞ்சீவ் இப்போ நம்ம வீட்ல இருக்கான். சோ முத்தழகு கூட இருக்க மாட்டான். இது ஒண்ணு போதும். சஞ்சீவ் முத்தழகையும் அபியையும் ஒன்னா ஏமாத்துறாங்கிற விஷயம் முத்தழகுக்கு தெரியறதுக்கு. சரி சரி, முத்தழகுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? தெரிஞ்சா என்ன ஆகுமா? முத்தழகு அபியால தான் சஞ்சீவ் தன்னை ஏமாத்துறான்னு நினைப்பா. நேரா இங்க கிளம்பி வந்து அபி கூட சண்டை போடுவா. அபியே ஆல்ரெடி
உடம்பு வீக்கா தான் இருக்கா, நேர மாச கர்ப்பிணி வேற. சோ அபியால சஞ்சீவ் தன்னை ஏமாத்தினதை தாங்கிக்கவே முடியாது. அபி ஒண்ணு கண்டிப்பா உயிரை விடுவா, இல்ல உண்மையாவே பைத்தியமாயிருவா. சூப்பர் ஐடியா ஸ்ரீஜா. நீ உடனே முத்தழகுக்கு கால் பண்ணு. ஸ்ரீஜா, ஹலோ, சொல்லுங்க. எப்படி இருக்க முத்தழகு? நான் நல்லா இருக்கேன். நீங்க சிந்தாமணி அம்மாலாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ஆமா, பாண்டி எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. பாண்டி இப்போ வீட்ல இருக்காரா இல்ல வெளியே போயிட்டாரா? மாமா வீட்ல இல்ல. எங்க போயிருக்காரு? மாமா போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிருக்காரு. பாண்டி ஏன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு? ஏதோ ஒரு கேஸ் விஷயமா போலீஸ் வந்து மாமாவை புடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆமா, போலீஸ் ஸ்டேஷன் போய் நீ பாண்டிய பாத்தியா? மாமா நேத்து என்ன போலீஸ் ஸ்டேஷன் வர வேண்டாம்னு சொல்லிடுச்சு. காலையில வரைக்கும் மாமா வரல. சரி, ஊரை கூட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போய் மாமாக்கு நியாயம் கேட்கலான்னு கிளம்புனேன். ஆனா போற வழியிலேயே மாமா எனக்கு ஃபோன் பண்ணி, நீ ஸ்டேஷனுக்கு வராத, நானே வக்கீல வச்சு கேஸை முடிச்சுட்டு வெளியே வரேன்னு சொல்லிடுச்சு. இந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் என்ன பேசிட்டு இருக்காங்க? இப்படியோ நாளைக்கு மத்தியானத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். உன் மாமா கண்டிப்பா வரமாட்டார் முத்தழகு. ஏன் அப்படி சொல்றீங்க? உன் மாமா உங்க ஊர் போலீஸ் ஸ்டேஷன்லயே இல்ல, அவர் சென்னையில எங்க வீட்ல இருக்காரு. ஐயோ, இந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் மாப்பிள்ளை இந்த வீட்டுல இருக்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாளுங்களே. மாப்பிள்ளை பயந்த மாதிரியே முத்தழகுக்கு போன் பண்ணி போட்டு கொடுக்கறாளுங்க. என்ன உளறீங்க? நான் ஒண்ணும் உளரல, நீதான் உண்மையை புரியாம இருக்க. உன் மாமாவ அந்த அபி அவ வலைக்குள்ள சிக்க வச்சுட்டா. அபியும் உங்க மாமாவும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. உன் மாமா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதா உன்னை ஏமாத்திட்டு அபிய பார்க்க சென்னைக்கு வந்துட்டாரு. பாவிகளா, தங்கச்சிய தப்பு தப்பா முத்தழகு கிட்ட போட்டு கொடுக்கறாளுங்க. நிறுத்துங்க, நீங்க போய் சொல்றீங்க. என் மாமா அப்படிப்பட்ட ஆள் கிடையாது, நான் நம்ப மாட்டேன். நான் போய் சொல்றேனா? உன் மாமா உங்க ஊரு போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்காருன்னு சொன்ன, அப்படித்தானே நீ நம்பிக்கிட்டு இருக்க? நான் சொல்றது போயினா, உங்க மாமா உங்க ஊரு போலீஸ் ஸ்டேஷன்ல தானே இருக்கணும். நீ வேணும்னா இப்ப போய் போலீஸ் ஸ்டேஷன்ல பாரு, உன் மாமா அங்க இருக்க மாட்டாரு. இப்பவே நான் போய் பாக்குறேன். நீங்க சொன்னது மட்டும் பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சது, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். முத்தழகு சஞ்சீவ் உண்மையாவே போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானான்னு பாக்க போறேன்னு கிளம்பிட்டா. இனி சஞ்சீவ் முத்தழகு கிட்ட மாட்ட போறத யாராலையும் தடுக்க முடியாது. அதுக்கப்புறம் நாம நினைச்ச மாதிரியே எல்லாம் தானா நடக்கும். இப்ப என்ன பண்றது? இப்ப இந்த விஷயத்த உடனே மாப்பிள்ளை கிட்ட சொல்லணும்.